என்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போது பார்ப்பது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒரு ஆன்மீக எழுச்சி, உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும் பயணம். வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாமே மீட்டெடுக்க சிவபெருமானின் அருள்தான் தேவை. இந்த உரையில் நீங்கள் கேட்பது வார்த்தைகள் அல்ல, உங்கள் மனதுக்கான மருந்து, உங்கள் பயத்துக்கான தீர்வு, உங்கள் வாழ்க்கைக்கு புதிய ஒளி தரும் சக்தி. இப்போது உங்கள் மனதையும் உயிரையும் அறைப்பட்ட சப்தமின்றி கேட்க தயார்படுத்துங்கள். ஏனெனில் சிவபெருமான் இப்போது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையின் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. சிவன் வழி வெற்றி நிச்சயம். உங்களை மறக்க வைத்த வாழ்க்கை உங்களை மீண்டும் நினைக்கப் போகிறது. ஓம் நம சிவாயா. யார்தான் நீ? நீ என்னை அறிய முடியாதோ, ஆனாலும் நான் உன்னுள் இருப்பேன், ஏனென்றால் நான் நீதான். இப்படி நம்மை நாமே கேட்க வைக்கும் தெய்வம் சிவபெருமான். அவரை பற்றி நாம் சொல்வது மிகவும் கடினம். சிவன் என்பது ஒரு உருவம் இல்லை, அது ஒரு உணர்வு. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுகிறார். ஒரு தந்தையாக, ஒரு தோழனாக, ஒரு பாசமான சக்தியாக, சிலருக்கே நம்முள்ளே ஓர் அமைதியாக. சிவபெருமான் தியானத்தில் உட்கார்ந்திருக்கும் அதிநிறைவான அமைதியின் வடிவம். ஆனால் அந்த அமைதியின் உள்ளே மிரண்ட விஷயங்களுக்கே நடுக்கம் ஏற்படுத்தும் சக்தி அடங்கியுள்ளது. சிவபெருமான் அடங்காத தீ, ஆனால் அந்த தீ எதையும் அழிக்காமல் உள்ளத்தில் விளக்கும் ஒளி. சிவன் என்றால் என்ன? அடக்கமில்லாத அசுர கோபத்தை சமமாக்கும் தாய்ப்பாசம் எல்லாமே இல்லாத நிலையிலும் நம்பிக்கையோடு நிற்கும் பஞ்சாயுதம். தலையில் சந்திரன், கழுத்தில் நாகம், கண்களில் கருணை, ஆனால் நெஞ்சத்தில் எரியும் தபசு. சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, நம்மை நம்மாகவே அடைய வைக்கும் உண்மை. அவரை முழுமையாக புரிந்து கொள்வது கடினம், ஆனாலும் அவரை நம்முள் உணர்வது எளிது. அதற்கான ஒரு வழிதான் தியானம். அவர் இருப்பது கைலாயத்தில் மட்டுமல்ல, அவர் இருப்பது உங்கள் நெஞ்சிலும். நீங்கள் அமைதியாக மூச்சை விட்டுக் கொள்கிறீர்கள் என்றாலே அந்த மூச்சின் ஓசையில் அவர் இருப்பார். சிவனின் தன்மை என்ன? அவர் உடலோடு வரமாட்டார், ஆனால் நம்முள் பேசுவார். அவர் பொருளாக வரமாட்டார், ஆனாலும் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை சோதிப்பார், ஆனாலும் ஒருபோதும் விலக மாட்டார். நீயே சிவம் என்பது உண்மை. நம் உயிரின் எல்லா அசைவுகளிலும் சிவன் இருக்கிறார். ஒரு குழந்தை நம்மை தேடி அழைக்கும் போது, ஒரு மரம் நம்மை நிழலால் காப்பது போல, ஒரு கடல் அலை நம்மை தொடும் அந்த நிமிடம், அவை எல்லாமே சிவத்தின் சின்னங்கள் தான். சிவன் வலிமை இல்லாத தெய்வம் இல்லை, ஆனாலும் வலிமையை வெளிப்படுத்தாமல் அமைதியால் நம்மை வெல்லும் தெய்வம். அவர் வலிமை கண்ணீரை காய வைக்கும் அமைதி, அவர் குரல் சத்தமில்லாத நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் ஒரு தெய்வீக சக்தி உங்களை அழைக்கிறது போல் தோன்றுமா? உங்கள் உள்ளம் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறது, ஏன் இப்படி நடந்தது? அதற்கான பதில், நீ இன்னும் முழுமையடையவில்லை, இன்னும் வலிமையடைய வேண்டும். அந்த பயணத்தில் நம்முடன் இருப்பவர்தான் சிவன். சிவபெருமானின் அடையாளம் உருவமில்லாமல் உணர்தல், பேச்சில்லாமல் பேசுதல், தோன்றாமல் வழிகாட்டுதல். அவர் எதையும் கேட்க மாட்டார், ஆனால் நம்மிடம் எல்லாம் கொடுப்பார். நீங்கள் ஏழையாக இருந்தாலும், வெற்றி அடையாமல் இருந்தாலும், மனதில் சிவனை வைத்திருந்தால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். அவர் உங்களை ஒரு இலக்குக்கு அழைத்துச் செல்கிறார். அந்த இலக்கு வெறும் இந்த உலகில் பதவி, புகழ், பணம் கிடையாது. அந்த இலக்கு நிம்மதியின் உச்சி. அந்த இலக்கு உங்களுக்குள்ளேயே உள்ளது. அதை தெரிந்து கொள்ள தியானிக்க வேண்டும். பிறகுதான் உங்களுக்கே புரியும். நீ என்னை தேடாதே சிவா, நான் உன்னுள் இருந்தே வலியுறுத்துகிறேன். சிவத்தின் அடையாளம் சத்தியம், அமைதி, சமன்பாடு, நம்மை நாமே அடைய வைக்கும் பயணம். ஓம் நம சிவாயா. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு துன்ப காலம் இருக்கும். அப்பொழுதுதான் உண்மை பக்தியும் உண்மை நம்பிக்கையும் பிறக்கிறது. துன்பம் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு துணை. அது நம்மை ஆளாக்கும் பயணத்தின் ஆரம்பம். சிவன் என்ன சொல்றார் தெரியுமா? நீ அழுவதற்கு பிறகே உனக்குள் இருக்கும் வீரன் விழித்தெழுவான். ஏனென்றால் மனிதனின் மனம் முழுமையாக துவங்கும் தருணம்தான் அவன் ஒருபோதும் எதிர்பார்க்காத துன்பம் வரும் தருணம். துன்பம் வந்தபோதேதான் ஒருவர் தனக்குள் இருக்கும் உண்மையான வலிமையை காண்கிறான். அந்த வலிமை சிவத்தின் அருள் எதிர்ப்பது போலும் உணர்ச்சி. அதற்குள் ஒரு குரல் உங்களுக்குள் பேசும், நீ தவறவில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் நம சிவாயா. சிவபெருமான் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். ஒரு விஷயம் மறந்து விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் சிவன் உங்களை பயிற்சி செய்யும் காட்சிகள். அவைகள் தீரும், ஆனால் நீங்கள் உருவாக வேண்டும்.
நீங்கள் அழுகிறீர்கள், கண்களில் நீர்த்துளி வந்திருக்கும். அதுதான் உங்கள் ஆன்மா சுத்தமாகும் தருணம். ஒரு துளி கண்ணீர் கீழே விழும்போது சிவபெருமான் அதை பார்த்து பேசுவார். நீ அழுததை நான் பார்த்தேன், நீ மட்டும் நில்லாதே, நான் உன்னை உயர்த்துவேன். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்மை விட வேறு யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள். துன்பம் ஒரு சோதனை மட்டுமில்லை, அது ஒரு தன்னம்பிக்கையின் உருவாக்கம். ஒரு தீயில் வைக்கப்பட்ட இரும்பு போல நம்மை பளிங்காய் மாற்ற சிவன் அனுப்பும் பிரீட்சை. துன்பத்தில் இருந்தவனே ஒவ்வொரு முறையும் தனது ஆழமான உள்ளத்துக்குள் சென்று சிவனை உணர்ந்திருக்கிறான். ஏனெனில் துன்பம் வந்தபோதுதான் நம் மனம் அமைதியை நாடும். நீங்கள் கடந்து வந்த பாதையில் பாருங்கள், நீங்கள் சிரித்த தருணங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனாலும் சோதனைகளை தாங்கிய தைரியம் அதிகமாக இருக்கும். அதுதான் உங்கள் செல்வம், அதுதான் உங்கள் மன ஆற்றல், அதுதான் சிவத்தின் பரிசு. சில நேரங்களில் நீங்கள் நினைக்கும், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது? பதில் இதுதான். ஏனென்றால் நீங்கள் அதற்கு தயாராகியுள்ளீர்கள். மற்றவர்கள் உடைந்துவிடும் இடத்தில் நீங்கள் நிமிர்ந்து விடுவீர்கள் என்பதற்காகவே சிவன் உங்களை தனிப்பட்டபடி வலுப்படுத்துகிறார். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவர் பதில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் பதில் தரவில்லை என்பதல்ல, நீங்கள் தயாராகும் போதுதான் பதில் வரும். அந்த வரை அவர் உங்களுடன் இருப்பார். சிவனின் சமாதானம் ஒரு மருந்து. அது உடனடியாக குணப்படுத்தாது, ஆனால் நம்மை உள்வழியில் மாற்றுகிறது. நம்புங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு துன்பமும் ஒரு நாளும் வெற்றிக்கு ஒரு படியாகவே மாறும். காரணம், சிவன் உங்களை விட்டுவிட மாட்டார். உங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிறார். அவனை நம்புங்கள், உங்களை நீங்களே மீண்டும் உருவாக்குவீர்கள். ஓம் நம சிவாயா. மனிதனாக பிறந்தவன் நிச்சயமாக பயமும் சந்தேகமும் கொண்டிருப்பான். இது நடந்தால் எப்படி? அது வராதா? நான் முடிக்க முடியுமா? இந்த எல்லா கேள்விகளும் நம்மை ஆழத்தில் ஆழ்த்தும். அந்த நேரத்தில் நம்முள் பேசும் ஒரு அமைதியான குரல் இருக்கும். அது சத்தமாக கேட்க மாட்டாது, ஆனால் நம் உள்ளத்தில் ஆழமாக தொட்டுவிடும். அந்த குரல் தான் சிவன் பேசுவது. சில நேரங்களில் நாம் தோற்று போயிருந்தாலும், நம்மை விட யாரும் நம்மை நம்பவில்லை என்ற போதும், அந்த ஓரிடத்தில் தான் சிவன் நம்மை தட்டி கேட்பார். நீ வந்த பாதையை பாரு, எத்தனை தடைகள், எத்தனை முடிச்சுகள், ஆனாலும் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். இப்போது கேள்வி, இது இன்னும் எவ்வளவு தூரம்? பதில், இன்னும் ஒரு அடி. அந்த அடிக்குள்ளே தான் நீ யார் என்பதை காண்பாய். அந்த ஒரு அடியைக்காகவே சிவபெருமான் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். நாம் பல முறை சோர்ந்தாலும் அவர் ஒரு முறையும் விலக மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லுவது இதுதான், நீ இன்னும் தயாராகவில்லை, ஆனால் நான் உன்னை தயாராக செய்வேன். வாழ்க்கை ஒரு சோதனை. எப்போது என்ன நடக்கும் என்று வரீரேசானும், நம்மை வெறுப்பவர்கள் நம்மை பாதிப்பதில்லை, நம்மை நாமே நம்பாததே நம்மை வீழ்த்துகிறது. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் போதும், நீ பயப்படாதே, நான் தான் உனக்குள் இருக்கும் ஒளி. அந்த வார்த்தை சத்தமாக வராது, ஆனால் உங்கள் மூச்சின் இடையில், உங்கள் நெஞ்சின் ஓசையில், உங்கள் கண்களில் நிறைய கண்ணீருடன் இந்த வார்த்தை பேசும் சிவன். ஒரு பெற்றோர் தன் பிள்ளை விழும்போதும் பிடித்து நிறுத்துவான். ஆனாலும் ஒரு பிள்ளை நடந்தேற்றும் வரை அவனை ஒரே காலில் வைத்து பிடிப்பதில்லை. அதுதான் சிவனின் ஆசான தன்மை. அவர் நம்மை பார்த்து கொள்வார், ஆனால் நம்மை வளர்த்தே தீர்வார். நம்மை நாமே காணாத தருணத்தில், நம்மை நாம் கேள்வி கேட்ட தருணத்தில் அவர் மட்டும்தான் பதிலளிப்பார். நீ நான், நான் நீ. உன் உள்ளம் ஒரு ஆலயம், அதில் நான் தீபம். நீங்கள் நிம்மதியை தேடுகிறீர்கள் என்றால் அதற்கான வழி ஒன்றே ஒன்று, உங்களுக்குள் ஒரு அமைதியான பயணம். அந்த பயணத்தின் வழிகாட்டிதான் சிவன். அவர் உங்களை மெதுவாக அழைத்து கொண்டு போவார், வேகமாக அல்ல, ஆனால் உறுதியாக. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் மனதை வடிவமைத்து உங்களை ஒரு புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும். உங்கள் முன்னால் யாரும் இல்லாத போது பின்வாங்கி நின்று விட்டீர்கள் என்று தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை எல்லாம் விட்டு அழைத்துச் செல்லுவதற்காகவே சிவபெருமான் அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை தனியாக வச்சுக்கொண்டு நம்முள் பேச அவர் முயற்சி செய்கிறார். அவர் சொல்கிறார், நீ என்கிடம் வர வேண்டாம், நான் உன்னிடம் வந்துவிட்டேன், நீயும் பார்த்துக்கொள், உன்னுள்ளே நான் இருக்கிறேன். சிவன் பேசுவதில் அழகு இருக்கிறது. அவர் சத்தமாக பேச மாட்டார், ஆனாலும் நம்மை முழுவதும் மாற்றி விடுவார். ஒரே வார்த்தையால், நம்பிக்கை. நம்பிக்கையோட பயணிக்கிறவன் 10 தடைகளை கடந்து போவான். நம்மில் யாரும் பரிபூரணமாக இல்லை, ஆனாலும் சிவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் தவறு செய்யலாம், ஆனால் திரும்ப நினைத்தால் போதும், அவர் கைகளால் நம்மை தூக்கி விடுவார்.
அதற்காகவே தான் அவர் இருக்கிறார், தூண்டும் மொழியாக, அடைவேண்டிய உச்சியாக. நம்மிலிருந்து நம்மையே மீட்டெடுப்பவர் சிவபெருமான். ஓம் நம சிவாயா. சிவன் வழிபாடு என்பது மட்டும் ஒரு ஆன்மீகம் அல்ல, அது ஒரு பரிசுத்த உண்மை. மனிதன் வாழும் வரைக்கும் சிவன் காத்து கொண்டிருப்பதற்கான உண்மையான சாட்சிகள் நம்மிடம் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள மதுரை அருகே ஒரு சிறிய கிராமம். அங்கே இருந்த ஒரு சின்ன பசுமை நிலம். அங்கே ஒரு விவசாய குடும்பம் கடனை தீர்க்க முடியாமல் தவித்தது. யாரிடம் பேசினாலும் உதவி கேட்க முடியாத நிலை. அந்த குடும்பத் தலைவனுக்கு ஒரு நாள் கனவில் சிவபெருமான் வந்து சொல்லுகிறார், நீ என்னை ஒருமுறை முழுமையாக நினைத்துப்பார். உன்னிடம் என்னை விடுவதற்கு நீ என்ன கொடுக்க முடியும் என கேட்கவில்லை. ஆனால் நீ என்னை முழுமையாக நினைத்தால் உனக்கு தேவையானதை நான் தருவேன். அடுத்த நாள் அந்த மனிதன் திருவனைக்காவு கோவிலுக்கு சென்று 1 லிட்டர் பாலை வாங்கி சிவலிங்கத்தில் ஊற்றி கண்களுடன் தியானம் செய்தான். 3 நாட்களில் அவரது நிலத்தை ஒரு நிறுவனம் வாடகைக்கு எடுத்தது. முழு கடனும் அடைந்தது. இதே போல காஞ்சிபுரத்தில் ஒரு இளம்பெண் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் குடும்பத்தில் பணம் இல்லை. இரவு நேரங்களில் கண்ணீர் விட்டுக்கொண்டே வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கத்தின் முன் வைத்து சொல்லுவாள், நான் இப்போதைக்கு எதையும் காணவில்லை சிவா, ஆனால் நாளை நீ எனக்காக காண்பிக்க வேண்டிய நாள். என் ஏடி தேர்வில் 1 மாதம் முன்னர் அந்த பெண்ணுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. முதன்முறையாக அவருடைய அம்மா, இது நம் மகளின் முயற்சி இல்லை, இது சிவன் எடுத்த முடிவு என கூறினார். இப்போது நீங்கள் கேட்கலாம், இது எல்லாம் பைத்தியக்காரங்களின் கற்பனையா? இல்லையே, இது உண்மையில் நடந்த நிகழ்வுகள். நம்மை நாமே நம்ப முடியாத நேரங்களில் சிவன் நம்மை நம்பி நமக்காக வேலை செய்கிறார். இன்று யாராவது உங்களிடம் வந்து நீ முடியாது, உனக்கானது இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பேச வேண்டியது ஒரே வார்த்தை, ஓம் நம சிவாயா. அந்த வார்த்தையை சொன்னவுடன் உங்கள் உள்ளத்தில் தன்னம்பிக்கை ஒளி தெரியும். ஏனெனில் அந்த நாமம் உங்கள் அரக்கனை சாய்க்கும் வெற்றி மந்திரம். அண்ணாமலை திருவண்ணாமலை மலைக்கு ஏறுகிற ஒரு பாட்டி, வயசு 80, ஏற்கனவே மூட்டு வலி. ஆனாலும் ஒவ்வொரு கார்த்திகை தீபம் நாளும் அந்த மலைக்கு ஏறி சிவனுக்கு நெய் தீபம் காட்டுவார். ஒருமுறை மழையால் வழிகள் இழுக்கம் கொண்டது. எல்லோரும் அம்மா போகாதீங்க என்றார்கள். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை, நான் போன வழிதான் இல்ல, சிவன் அழைக்கும் வழிதான். அவர் என்னை அழைக்கிற போது நான் செல்லாமலா இருக்க முடியும்? அந்த மழையில் அவர் மலைக்கு ஏறினார். தடை ஏதுமில்லை, மழை நிற்கவில்லை. ஆனாலும் அவர் ஏறியதும் ஒரு வெகு சிறிய இடத்தில் சூரிய ஒளி விழுந்தது. அந்த இடத்தில் நெய் தீபம் எரிந்தது. அதே நிமிடம் முழு மேகமூட்டம் இருந்த நிலவெளியில் ஒரு மின்மினி சூரிய வெளிச்சம். மக்கள் அதை பார்த்து சிலிர்த்தார்கள். அது சிவனின் அழைப்பு, அவளது நம்பிக்கைக்கு பதில். இந்த உலகத்தில் பல முறை நாம் முடிவில் நின்று போவோம். ஆனால் சிவன் எப்போதும் ஒரு புதிய தொடக்கம் தருவார். நம்மிடம் கோபப்பட மாட்டார். நாம் மாறும் தருணத்திற்கு அவர் காத்திருப்பார். ஒரு பக்தரின் கண்ணீருக்கும், ஒரு தாயின் கூப்பிடலும், ஒரு குழந்தையின் மௌனத்துக்கும் அவர் பதில் சொல்வதுண்டு. ஆனால் அந்த பதில் உணர்வில் வரும், வெளிச்சத்தில் வரும், சத்தமில்லாமல் வரும். அதற்கான பெயர்தான் சிவன் அருள். அது கேட்க வேண்டியது இல்லை, உணர வேண்டியதுதான். சிவ வழிபாடு என்பது வெறும் வழக்கம் அல்ல, அது ஒரு சேர்க்கை. மனதுக்கும் மகாதேவனுக்கும் இடையே உருவாகும் சக்தி சமாதானம். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தாண்டி நான் ஒன்றுமில்லை, நீதான் அனைத்தும் எனச் சொல்வதே உண்மையான சிவ வழிபாடு. சிலர் நினைப்பார்கள், சிவனிடம் நான் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படலை, ஏன் வழிபடணும்? அந்த கேள்விக்கு விடை ஒன்றுதான். நீ சிவனை வழிபடுவதால் உன் வாழ்க்கைதான் உனக்கு செல்வமாகிறது. சிவன் அப்படியே இருக்கிறார். சிவ வழிபாடு நம்மிடம் பல சக்திகளை கொண்டு வருகிறது. 3 முக்கியமானவை. மௌனம், இன்னர் சைலன்ஸ், சத்தியத்தை பேசாமல் உணரச் செய்கிறது. தன்னம்பிக்கை, செல்ஃப் பிலீஃப், நீ யார் என்பதை நினைவூட்டுகிறது. வாழ்க்கையின் பொருள், பர்பஸ், ஏன் பிறந்தோம், என்ன செய்யணும் என்பதை புரிய வைக்கிறது. சிவ வழிபாடு தியானம் மூலம் ஆரம்பிக்கிறது. ஒரு மஞ்சள் வெண்கல பாத்திரத்தில் நீர் வைக்கவும், நெஞ்சில் ஓம் நம சிவாயா ஜபத்துடன் உங்கள் மூச்சை சீராக விட்டுக்கொண்டு அந்த நீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்றுங்கள். அது வெறும் நீர் அல்ல, உங்கள் பொறுமையும், உங்கள் நம்பிக்கையும், உங்கள் அழிவில்லாத வெற்றியும் அந்த ஒரு துளி தண்ணீரில் இருக்கும். சிவ வழிபாடு நம்மை அசைக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கை உங்களை குலைத்து விடலாம், ஆனால் நீங்கள் களைப்பதில்லை. காரணம், உங்கள் உள்ளத்தில் ஒரு திமிரு கிடையாது, ஆனால் ஒரு அழிவில்லா அமைதி இருக்கிறது. நீங்கள் தினமும் 1 நிமிடம் சிவனின் பெயரை ஜபித்தால்
உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு ஒளி விரியும். அந்த ஒளிதான் உங்கள் பாதையை சுட்டிக்காட்டும். மற்றவர்கள் சொல்வது எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை குலைக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் சிவ வழிபாட்டில் நின்றவர்கள். அப்படி பழகினவர்கள் வீழ்வது கிடையாது. சிவ வழிபாடின் உண்மை, அது உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஜாதகம் அல்ல. அது உங்கள் உள்ளத்தை துளைக்கும் ஜீவபாதை. அது உங்கள் வாழ்வை புதிதாக எழுதும் கருவி. அதனால்தான் சிவ வழிபாடு ஒரு வணக்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை, ஒரு சத்தம் இல்லாத புரட்சியிலிருந்து வரும் ஒளி எழுச்சி. இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள். சற்று நேரம் ஒன்றும் பேச வேண்டாம். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். மூச்சை எடுத்துக்கொள்கிறீர்கள், விடுகிறீர்கள். அந்த மூச்சில தான் வாழ்க்கையின் ரகசியம். உங்கள் உள்ளத்தில் உள்ள அமைதியை தேடுங்கள். சத்தங்கள் இல்லை, அழுத்தம் இல்லை, பயம் இல்லை. மனதில் சில கேள்விகள் வரலாம். ஏன் இப்படி நடந்தது? என்ன பிழை? ஆனால் அதற்கெல்லாம் விடை தரத்தான் அவர் உள்ளார். மனதின் உள்ளே இருண்ட இடம் ஒன்றை கற்பனை செய்யுங்கள். அந்த இடத்தில் ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளி மெதுவாக விரிகிறது. அந்த ஒளியின் நடுவில் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். அவரது கண்கள் மூடியிருக்கின்றன, ஆனால் அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவரை பாருங்கள். அவரின் அமைதி உங்கள் உள்ளத்தில் பரவட்டும். அவன் நேசம் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கட்டும். அவரின் பார்வை உங்களுக்கு மறுபிறவி போல உணர்வை தரட்டும். இப்போது உங்கள் மனதில் இருக்கின்ற வேதனையை நினைவு கூறுங்கள். ஒரு நிமிடம் அதை உணருங்கள். பிறகு அதை சிவபெருமனிடம் சாய்த்துங்கள். இது என் சுமை, நான் இதை நீங்களிடம் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறார். என் பிள்ளை, நீ சுமையை விட்டுவிட்டாய், இப்போது நீ சுதந்திரம் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் உணருங்கள். அந்த வார்த்தை உங்கள் மூச்சோடு கலக்கட்டும். ஒரு சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்காது, ஆனால் உங்களால் ஒவ்வொரு நாளும் மனதை கட்டுப்படுத்த முடியும். மனம் அமைதியானால் வாழ்க்கையும் அமைதியாகும். ஒரு நிமிடம் எதையும் நினைக்காதீர்கள். சும்மா இருக்கவும், மௌனத்தில் இருக்கவும். அந்த மௌனமே சிவனின் மொழி. அதில் தான் அவரை உணர முடியும். இப்போது உங்கள் மூச்சு, உங்கள் உள்ளம், உங்கள் உணர்வு அனைத்தும் இணைந்துள்ளன. அந்த இணைப்பில் தான் ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தமே சிவபெருமானின் அருள். மிக மெதுவாக உங்கள் உள்ளத்தில் ஒரு வாக்கியம் ஒலிக்கட்டும். என்னை விட நானே பெரியவன் இல்லை. சிவன் என் உள்ளத்தில் இருக்கிறார். அவர்தான் என் சக்தி. அந்த உணர்வுடன், அந்த நம்பிக்கையுடன் மூச்சை மெதுவாக சீராக எடுக்கவும் விடவும், மூச்சுடன் அந்த எண்ணத்தை சேர்த்து விடவும். இப்போது ஒரு புதிய மனிதராக கண்களை மெதுவாக திறக்கலாம். உங்களை நீங்கள் உணருங்கள். உங்களுள் சிவனை உணருங்கள். நாம் இன்று ஒரு பயணத்தை முடித்தோம். அது வெறும் வார்த்தைகளின் பயணம் இல்லை, உங்கள் மனதின் ஆழத்துக்குள் சென்ற பயணம். ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள். சிவன் என்பது வெறும் சில கோயில்களின் பாறைகளில் இல்லை. அவர் உங்கள் உடலில் இருக்கும் உயிர் காற்றிலும், உங்கள் திடமான மனதிலும் இருக்கிறார். உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமலே விட்டுவிடலாம். உங்களை அலட்சியமாக பேசலாம். உங்களை முயற்சிகளை இழிவுபடுத்தலாம். ஆனால் சிவன் மட்டும் உங்க பக்கத்துல தான் இருப்பார். நாம் வெறுமனே உழைக்கிறோம், வெறுமனே காத்திருக்கிறோம். அந்த பொழுதில் நாம் தவறவிட்டது ஒன்றே ஒன்று, அவர் நம்முடன் இருக்கிறாரா என்ற கேள்வியையே கேட்க மறந்து விடுகிறோம். இனி உங்களுக்கு தெரியட்டும், நீங்களே ஒவ்வொரு நாளும் சிவ வழிபாடு செய்வதனால் அவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் எப்படி முடிந்தது என்று கேட்க நேரும். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, சிவனுடைய வழியில் நடந்தேன், அதனால் என் பாதையில் ஒளிதான் இருந்தது. ஒரு தாயின் அன்பு உலகிலேயே மிகப்பெரிய அன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பும் கூட சில சூழ்நிலைகளில் குறைந்து போகலாம். ஆனால் சிவபெருமானின் அருள், அவருடைய பிள்ளைகளின் மீது இருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது. நீ நினைக்கலாம், நானும் சாமியை கும்பிடுறேனே, நானும் நல்லதே செய்றேனே, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்றேனே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், மேல் கஷ்டமும் வந்து குவிகிறது என்று. இது போல கேட்கும் போது உன் மனதில் வலி அதிகமாக இருக்கும். உனக்கு வரும் சோதனைகள் எப்போதும் உனக்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் நினைவில் கொள், இறைவன் ஒருபோதும் தன் பிள்ளையை கைவிட மாட்டார். அவர் நம்மை சோதிப்பார். அந்த சோதனை தான் நம்மை சுத்தமாக்கும். தங்கம் எப்படி பளபளப்பாக ஆகிறது, அதை அடுப்பில் வைத்து உருக்கும் போதுதான். அதே மாதிரி மனிதன் எப்படி சுத்தமாகிறான், வாழ்க்கை சோதனைகளில் உருக்கப்பட்ட பிறகுதான். நீ இன்றைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் உனக்கு தண்டனை அல்ல, அது உனக்கான தயாரிப்பு. நீ இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்காக தயாராகிறாய். நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரியும் பாதை சின்னதுதான், ஆனால் சிவபெருமானின் பார்வை பரந்தது.
நாம் இன்று அழும் இடத்தில் கூட அவர் நாளைக்கு நமக்கு சிரிப்பு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சில சமயம் நீ சிந்திப்பாய், நான் தவறு செய்யவில்லை, நான் யாருக்கும் கெடு செய்யவில்லை, ஆனால் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார்கள் என்று. அதற்கான பதில் எளிது. நல்லவர்களையே இறைவன் சோதிப்பார். ஏனென்றால் அவர்களை மேலும் உயர்வதற்கான பாதைக்கு எடுத்துச் செல்வது அவர் நோக்கம். ஒரு மாணவரை எடுத்துக்கொள். சாதாரண மாணவரை பெரிய சோதனைக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆனால் திறமை வாய்ந்த மாணவனுக்கு தான் கடினமான தேர்வு வரும். ஏனென்றால் அவர் அந்த பெரிய வெற்றியை சுமக்கக்கூடியவர் என்று ஆசிரியர் நம்புகிறார். அதே மாதிரி இறைவன் உன்னை அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அவர் உன்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகம் என்பதற்கே சான்று. என் பிள்ளை வலிமையானவன், இவன் இந்த சோதனையை தாண்டுவான், பிறகு நான் தரப்போகும் ஆசீர்வாதத்தை சுமக்கக்கூடியவன் என்று அவர் நம்புகிறார். அந்த நம்பிக்கைதான் உனக்கு வலிமை தரும். நீ இன்றுக்கு அழுகிறாய், ஆனால் நாளை அந்த கண்ணீர் எல்லாம் சிரிப்பாக மாறும். இன்று உன்னை குறைத்து மதித்தவர்கள் நாளை உன் முன்னே வணங்கி நிற்பார்கள். ஏனென்றால் உனக்காக போராடும் இறைவன் உன்னோடு இருக்கிறார். இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் மௌனமாக இருப்பார். அவர் சோதிக்கிறார் என்று நினைக்கலாம், ஆனால் அந்த மௌனம்தான் உன் உள்ளத்தில் வலிமையை வளர்க்கிறது. பெரிய புயலின் நடுவே மரம்தான் வலிமையான வேர்களை பெறுகிறது. அதே மாதிரி வாழ்க்கை புயலில்தான் உன் ஆன்மா வலிமையானதாகிறது. சோதனை என்பது முடிவல்ல, அது தொடக்கமே. அது நம்மை காயப்படுத்த வருவது அல்ல, நம்மை வளர்க்க வருவது. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நினைவில் கொள், இறைவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். சோதனைக்கு பின் ஆசீர்வாதம் வரும், இருள் பின் வெளிச்சம் வரும், கண்ணீருக்கு பின் புன்னகை வரும், துன்பத்துக்கு பின் நிம்மதி வரும். அதுதான் இறைவனின் சட்டம், அதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஓம் நம சிவாய நம. நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும், எத்தனை தடவைகள் தவறான பாதையில் சென்றாலும் அவர் எங்களை விட்டு விலகாமல் நம்மை காப்பாற்றி நடத்துகிறார். மனித அன்பு நிமித்தம் இருக்கலாம், நிபந்தனைக்குட்பட்டது இருக்கலாம். ஆனால் இறைவனின் அன்பு என்பது நிமித்தமற்றது, காரணமற்றது, எல்லையற்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். சில நேரங்களில் அந்த சோதனைகள் எங்கள் மனதை உடைக்கும். ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்கள் என்று நம்மால் கேட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் நம்மை வலிமையாக்குறதற்காகத்தான். ஒரு தாய் தன் பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது அவன் விழுந்தாலும் அழுதாலும் மீண்டும் எழுந்து நடக்கச் செய்கிறாள். அதுபோல சிவபெருமான் நம்மை விழவிடுவார், ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் எப்போதும் நம் அருகில் இருந்து, என் பிள்ளை இன்னும் சிறிது தாங்கு, நீ அறியாமல் நான் உனக்காக பெரிய வழிகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். நாம் சில சமயங்களில் எங்கள் விருப்பப்படி நடக்காததற்காக கவலைப்படுகிறோம். எனக்கு இதுதான் வேண்டும், ஆனால் ஏன் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் அமைதியாக புன்னகைக்கிறார். காரணம், நாம் கேட்கும் பொருள் நமக்கு சிறிய மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அவர் தர நினைப்பது அதைவிட 1000 மடங்கு பெரிய மகிழ்ச்சி. சிவபெருமானின் அன்பை புரிந்து கொள்ள ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும். நீ ஒரு சிறிய குழந்தை, உன் கையில் கண்ணாடி துண்டு இருக்கிறது. நீ அதை வைரம் என்று நினைத்து பிடித்துக் கொண்டு அழுகிறாய். அப்பொழுது உன் தந்தை அதை பறித்து எரிந்து விடுகிறார். நீ கோபப்படுகிறாய், அழுகிறாய். ஆனால் அவர் உனக்காக உண்மையான வைரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுபோல சிவபெருமான் நம்மிடமிருந்து சிலவற்றை எடுத்து விடுவார். அது நமக்கு துன்பமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் நமக்காக இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவரது அன்பை உணர்ந்தவுடன் நமக்கு ஒரு பயமற்ற வாழ்க்கை கிடைக்கும். எது நடந்தாலும் சிவபெருமான் இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை, நான் கைவிடப்படவில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும். சிவபெருமான் தனது பிள்ளைகளை காப்பது பல்வேறு வழிகளில் நடக்கிறது. சில நேரங்களில் அவர் நம்மை நேரடியாக காப்பாற்றுகிறார். சில நேரங்களில் நல்ல மனிதர்களை நம் வாழ்க்கையில் அனுப்புகிறார். சில சமயம் நம்மை ஆபத்திலிருந்து தள்ளி வைக்கிறார். நாம் புரியாமல் சிரமப்படுகிறோம். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது, அந்த நாளில் நான் காப்பாற்றப்பட்டேன், அது சிவபெருமான் அருளால் தான் என்று உணர முடிகிறது. நமக்கு தெரிந்தவரை எல்லாம் மாறலாம். தாய், தந்தை, குடும்பம், நண்பர்கள், உலகம் கூட நம்மை மறக்கலாம். ஆனால் சிவபெருமான் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த நம்பிக்கைதான் நமக்கு உண்மையான வலிமை. எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவபெருமான் உன்னை ஒருபோதும் தனியே விட மாட்டார். நீங்கள் அவரை நினைக்க மறந்தாலும் கூட அவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் கூட அவர் உன்னை தன் பிள்ளையாகவே பார்த்து பாதுகாப்பார். உன்னை ஒருபோதும் நான் மறந்தது இல்லை,
நீ படுகின்ற துன்பங்கள் விரைவில் இன்பமாய் மாறும். நான் உன் அருகில் வந்துவிட்டேன். நீ நினைத்து பார்க்கலாம், சாமி எனக்கு இருக்கிறாரா, என் கண்ணீரை கவனிக்கிறாரா, என் வலியை உணர்கிறாரா என்று. ஆமாம், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ அழும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணுகிறேன். நீ அனுபவிக்கும் வலியின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளை. உன் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் கடந்து போகும். இன்று உனக்கு கண்ணீர் என்றால் நாளை அதே இடத்தில் சிரிப்பு வரும். இன்று உனக்கு தோல்வி என்றால் நாளை அதே இடத்தில் வெற்றி காத்திருக்கிறது. என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கேட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அதை நீயும் மறக்காதே. நீ இன்று காத்திருக்கிறாய், ஆனால் உன் காத்திருப்பிற்கு முடிவு வரும். ஏனென்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன். சோதனைகள் உனக்கு வலியை தரலாம், ஆனால் அந்த சோதனைகள் தான் உன்னை உயர்வுக்கு தயாராக்குகின்றன. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாகிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் உன்னை புதைத்து விடவில்லை, உன்னை வளர்க்கிறேன். சிறிது காலம் இன்னும் காத்திரு. உன் கண்ணீர் முத்தாக மாறும், உன் வலி வலிமையாக மாறும், உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறும். நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி ஒன்றே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மனம் உடைந்து போன தருணத்திலும், உன் அருகில் யாரும் இல்லாத தருணத்திலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னை மறந்த தருணம் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்தது இல்லை. அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெரிய புயலுக்கு பின் அமைதியான வானம் வரும். அதே போல உன் வாழ்க்கையிலும் இப்போது அடிக்கும் புயல் விரைவில் அமைதியாகும். அந்த அமைதியில் நீ உணரும் ஆனந்தம் இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை நம்பு, நான் உன் பக்கம் இருக்கிறேன். சரித்திரம் முழுவதும் என்னை நம்பியவர் ஒருவரும் ஏமாந்ததில்லை. நீயும் ஏமாற மாட்டாய். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இன்று வரை நீ சுமந்த வழிகள் அனைத்தும் நாளைய சிரிப்புக்கு அடிப்படையாகும். இன்று வரை நீ கண்ணீரால் நனைத்த ஒவ்வொரு தருணமும் நாளை உன் மகிழ்ச்சிக்கு சாட்சியாக இருக்கும். எனவே மனம் தளராதே, நம்பிக்கையை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் துன்பம் விரைவில் இன்பமாய் மாறும். ஓம் நம சிவாய நமக. இந்த உலகத்தை பார்த்தால் நாள்தோறும் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் சிக்கல்களுக்கு ஆளாகாமல் இருப்பது அரிது. ஆனால் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்க வல்லவன் உன் அருகிலேயே இருக்கிறான். என்னையே நினைத்து உன் மனதை ஓரிடத்தில் நிலைப்படுத்தி தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது தியானம் செய். அந்த தியானம் உன் மனத்தில் இருக்கும் இருள் அனைத்தையும் கரைத்துவிடும். நீ அறிந்திருக்க வேண்டும், தியானம் என்பது வெறும் கண்களை மூடி உட்கார்வது அல்ல. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு தீபம். அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் பதட்டங்கள், பயங்கள், கவலைகள் அனைத்தும் மெதுவாக சாம்பலாகி போய்விடும். ஆன்மீகத்தை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் மக்கள் தங்களை தினமும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பானையில் இருக்கும் தண்ணீரை சூரியன் வெப்பம் கொடுத்து ஆவியாக்கினால் அது வானில் மேகமாகி மீண்டும் தூய்மையான மழையாக இறங்கும். அதைப் போலவே தியானத்தால் சுத்தமான சிந்தனை கொண்டவர்கள் தினசரி வாழ்க்கையில் தூய்மையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பக்தி இல்லாதவர்கள், ஆன்மீகத்தை உணராதவர்கள் வாழ்க்கையின் சுமைகளில் மிதந்து கொண்டு மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் ஏன் இது எனக்கு நடந்தது, ஏன் நான் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு துயரம் அனுபவிப்பார்கள். ஆனால் நீ அறிய வேண்டும், பக்தியோடு என்னை நினைக்கும் உன்னுடைய சிந்தனை உன்னை உயர்த்தும். நான் கூறும் வார்த்தைகள் சிலருக்கு உடனே ஆழமாக புரியும். அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் உடனே நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் சிலருக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இன்னும் புரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு காலம் சென்ற பிறகே அது புரியத் தொடங்கும். அது பரவாயில்லை, ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உணர்வதற்கான நேரம் வேறுபடும். எல்லாரும் ஒரே நாளில் மலர்ந்து விட முடியாது. சில மலர்கள் காலை சூரிய ஒளியை பார்த்தவுடன் மலரும். சில மலர்கள் இரவின் நில ஒளியை காத்திருக்க வேண்டும். அதேபோல் உன் மனதில் ஆன்மீக சிந்தனை விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பூக்கும். நான் உனக்கு உறுதி கூறுகிறேன், எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதி அடைய வழி காண்பார்கள். உன் நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் கொண்டிரு. நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை உடைக்கல்ல, உன்னை வலிமையாக்கத்தான். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என்பதை நீ நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பல நிச்சயம் உண்டு. சிவபெருமானை உண்மையோடு அழைக்கும் ஒருவரை அவர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்.
அவரை நம்பி வாழும் ஒருவருக்கு கஷ்டம் வந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு சிறு விதை இருளில் புதைக்கப்பட்டாலும் அது வேர்விட்டு மரமாக வளரும். அதேபோல் உன் வாழ்க்கையின் இருளிலும் உன் நம்பிக்கைதான் வேர்விடும். அந்த நம்பிக்கைதான் உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து வரும். நீ எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாலும் உன் உள்ளத்தில் சிவன் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன் மன நிம்மதியாக மாறும். அந்த மன நிம்மதி தான் உனக்கு வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உனக்கு வெற்றியை தரும். ஆகையால் பிள்ளையே, கவலை வேண்டாம். நான் உன் பக்கமே இருக்கிறேன். உன் துன்பம் நீங்குவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. என்னையே நினைத்து தியானம் செய். நீ எவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் அதை நான் உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன். நீ சுமந்த பாதை எவ்வளவு கடினமானாலும் அந்த பாதையில் உன் காலடியில் முள் இருக்காமல் நான் கவனித்துக் கொள்வேன். உன் நம்பிக்கை, உன் பக்தி, உன் தியானம், இவை மூன்றும் சேர்ந்தாலே உனக்கு எதுவும் குறைவாக இருக்காது. உன் வாழ்க்கை வெளிச்சம் காணும். உன் மனம் அமைதியை அடையும். சிவன் நம்பியவர்கள் ஒருபோதும் வெறுமனே போவதில்லை. இனிமையான மனதோடு சிரித்த முகத்தோடு இருப்பது ஒரு பெரிய வரம். ஒருவர் எப்போதும் புன்னகையோடு வாழ்ந்தால் அவர் அருகில் வராமல் இருக்க முடியாது. அந்த புன்னகை உன்னை என் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏனெனில் சிரிப்பு என்பது உன் மனதில் இருக்கும் வெளிச்சத்தின் அடையாளம். அந்த வெளிச்சத்தை யாராலும் அணைக்க முடியாது. என் பிள்ளையே, இருளை பார்த்து பயப்படாதே. ஏனெனில் இருளில்தான் விளக்கு அதிகமாக பிரகாசிக்கிறது. ஒளி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது இருளை விரட்டும் சக்தி கொண்டது. அதேபோல் உன் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை என்ற விளக்கு அந்த இருளை அகற்றிவிடும். பிரச்சனைகளை பார்த்து துவண்டு விடாதே. ஏனெனில் பிரச்சனைகள் என்றால் அது ஒரு தண்டனை அல்ல. அது உனக்கு புதிய வழிகளை தேடித்தரும் ஒரு சோதனை. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் கதவுகள் தான். ஒவ்வொரு கதவையும் திறக்கும் போது அந்த கதவுக்கு பின் ஒரு புதிய தீர்வு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள். வாழ்வை குறை சொல்லாதே. வாழ்க்கைதான் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கைதான் உன்னை என் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாழ்க்கைதான் உனக்கு அனுபவங்களை தந்து உன்னை வலிமையாக்கி என்னை உணர வைக்கிறது. நிச்சயம் நான் உன்னுடன் இருக்கிறேன். எந்த வடிவில் இருக்கிறேன் என்று நீ தேடி பார்க்க வேண்டாம். சில சமயம் ஒரு நல்ல நண்பனின் வார்த்தைகளில் நான் இருக்கிறேன். சில சமயம் உன் தாயின் அன்பான முகத்தில் நான் இருக்கிறேன். சில சமயம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த சிறிய நம்பிக்கை குரலாக நான் இருக்கிறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நம்பிக்கையோடு எந்த கடினத்தையும் கடந்து செல். நம்பிக்கை என்பது கடலில் மிதக்கும் படகை போல. அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ கரை சேர முடியாது. ஆனால் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருப்பாயானால் எவ்வளவு அலை வந்தாலும் அது உன்னை விழுங்காது. அது உன்னை முன்னே தள்ளி கரைக்கு கொண்டு சேர்க்கும். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் மறந்து விடாது. காலம் அதை பதிவு செய்து வைத்திருக்கும். நேரம் வந்தால் நீ செய்ததை உனக்கே திருப்பிக் கொடுக்கும். நீ நன்மை செய்தால் அது உன்னை ஆசீர்வதிக்கும். நீ தீமை செய்தால் அதுவும் உன்னிடம் திரும்பி வரும். அதனால் பிள்ளையே, எப்போதும் நன்மையை செய். அந்த நன்மை உனக்கு ஒரு நாளில் வேர்விட்டு பெரிய மரமாகி உனக்கு நிழலாகவும் பலனாகவும் மாறும். எதை கண்டாலும் அச்சம் கொள்ளாதே. பயம் என்பது உன் மனதில் உருவாகும் ஒரு மாயை மட்டுமே. உண்மையில் உனக்கு பயப்பட எதுவும் இல்லை. ஏனெனில் உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் வரை எந்த தீய சக்திகளும் உன்னை தீண்ட முடியாது. அவை உன்னை நோக்கி வரும் முன்பே நான் உன் முன்னால் நிற்கின்றேன். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை காப்பாற்றுவதை என் கடமையாக அல்ல, என் அன்பாகவே செய்கிறேன். ஒரு தந்தை தனது பிள்ளையை எப்படி கவனிக்கிறாரோ அதைவிட 1000 மடங்கு அன்போடு நான் உன்னை கவனிக்கிறேன். நீ எப்போது சிரித்த முகத்தோடு என்னை நினைக்கிறாயோ அப்போது என் ஆசீர்வாதம் இன்னும் வலிமையோடு உன்னிடம் வந்து சேர்கிறது. அதனால் பிள்ளையே, கவலை வேண்டாம். இருளை பார்த்து துவண்டு விடாதே. பிரச்சனையை பார்த்து தலையை குனியாதே. வாழ்க்கையை பார்த்து குறை சொல்லாதே. ஏனெனில் இதுவெல்லாம் உன்னை என்னை நோக்கி கொண்டு செல்லும் படிக்கட்டுகள் தான். நீ நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு நன்மை செய்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளியால் நிரம்பும். அந்த ஒளியில் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாக எனும் என் திருவடியின் கீழேதான். ஆனால் யாரிடமும் உனக்கு பயம் வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்வில் இனி உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழ பழகு.
எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாகி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான் தான், அதை உனக்கு நிஜமாக்கி கொடுக்கப் போவதும் நான் தான் என்பதை நீ முழுமையாக நம்பு. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல். யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கின்றேன். உனக்கு பயம் ஏன்? மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய என பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். அது கூடவே உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம்தான். தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். 1000 சொந்தம் உன்னை தேடி வரலாம். ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான். அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. உன்னிடம் இருக்கும் விரக்தியை விரட்டி அடி. விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள். அதன்பின் மன நிம்மதி உன் வசமாகும். இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாகவே அமையும். செல்வமும் அதிகாரமும் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன். நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும். பிரதரிடத்தில் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனச்சுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதுக்குள் அனுமதிக்காமல் இரு. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான். உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணம் என்று தோன்றுவதில்லை. எல்லாமே உன் நன்மைக்குதான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல். நறுமணம் காற்று வீசும் பக்கம்தான் பரவும். காற்றுக்கு எதிராக போகாதது. ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும். உன் சிந்தனைகளும் செயலும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் உள்ளத்தில் சிவம் என்னும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் என்னும் ஒளி வருவதும் நிச்சயம். துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதைத் தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்தபின் கவலை வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் இனி நீ கலங்கி நிற்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். சிவம் இல்லையேல் சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை. தடைகளை எல்லாம் தாண்டி செல். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். உன் மன வலிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான். அதை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும். உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும்? உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு. உன் வாழ்வே வசந்தமயமாகும். உழைப்பை தேடி ஓடு. ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே. உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரணடைகிறாய். நீ என் திருவடியை நினை, அதுவே உன் கடமை. மற்றவை என் கடமை. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை நேரடியாக என்னை வந்து சேரும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. நீ நாடுவது என்னை, ஏனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அன்பே சிவம். அதை உணர்ந்து வாழ்வதே தவம். இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்றுதான். அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான். இதில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பாலில் விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை. உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது.
என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே. உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேதான் அது உனக்கு அமையும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். உன்னுடன் நான் இருப்பேன். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. என் செல்லமே, அன்பு என்பது நெல் மாறி விதைத்தால் தான் முளைக்கும். ஆனால் வம்பு என்பது புல் மாறி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும். அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு. நீ வாழ்வதற்காக பிரதரை என்றும் கெடுத்து விடாதே. உன் சுய நலத்திற்கு முற்றுப்புள்ளி வை. உன் காயங்களுக்கு மற்றவர்களிடம் மருந்தை தேடாதே. தெய்வத்தை நாடு. தெய்வத்தை நாடினால் இன்பம் என்னும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறு இல்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழப் பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனக்காயங்கள் மாறிவிடப் போவதில்லை. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன். யாருடைய அன்புக்காகவும் ஏங்காது. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை துடைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழப் பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல். அதை உறுதியாக சொல். அதை எப்போதும் தைரியமாக சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கிவிடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிரதரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தள்ளிக் கொடு. இயலாதவனுக்கு விட்டுக்கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்திலே உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமும் அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது கொன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழப் பழகு. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக் கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன்.
எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழப் பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல, வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே. பிரதருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு. உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டு கூட பார்க்காது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரதருக்கும் கொடு. நீ இப்படி இருக்கிறதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும். உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும். உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி. உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. அதுபோல பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது. உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை. எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் மனித மனதின் சக்தி. அதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான். சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள். மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்து கொள். இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு. பணம் பசியை தான் போக்கும். பணத்தால் எல்லா சூழ்நிலையிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுத்துவிட முடியாது. ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும். நீ என்னை வணங்கத் தொடங்கும் போது உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும். உன் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். தவறு செய்வது மனித குணம். அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம். எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும். ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம். நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும். அதுவே பிரதரை கவரும் உண்மையான அழகு. நல்ல ஒழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும். நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். நெருப்பு விறகை தின்று விடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை. நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நீ எப்போதும் நல்லதே நினை. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.